புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 40 வரை. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இவ்வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவிலிருந்தா மெசியா வருவார்? தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகின்றது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினார்கள், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர்கள் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர்கள் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களா? தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்து பரிசேயருள் ஒருவர், நிக்கதோம், அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தாரென்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயரா என்ன? மறைநூலை ஆய்ந்து வாரும், அப்பொழுது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர்கள் யாரும் தோன்றியதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இது கிறிஸ்து வழங்கும் உயிருள்ள நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான எமதருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்கின்றது. நமக்கு இயேசு யார்? யூதர்களின் காலத்தில் மக்களிடையே ஒரு சந்தேகம் எழுந்தது. மறைநூலிலே மெசியா பெத்லகேமிலிருந்தும் தாவீதின் வம்சத்திலிருந்தும் பிறக்க இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இவர் கலிலேயாவை சார்ந்தவரே, இவரை நமக்கு தெரியுமே, இவருடைய தந்தையும் தாயும் சகோதரர்களும் நம்மோடு தானே இருக்கின்றார்கள் என்று சொல்லி மக்களிடையே ஒரு பிளவு ஏற்படுகின்றது. இங்கே ஒரு பெரிய உண்மையை, ஒரு மகத்தான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் திட்டம் நம் அறிவுக்கு எட்டாத ஒரு திட்டமாக இருக்கின்றது. உண்மையான மனமாற்றம், உண்மையான விசுவாசம், நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் கடவுளின் திட்டத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தோமெனில், பரிசேயர்கள் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக காவலர்களை அனுப்புகின்றார்கள். ஆனால் காவலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அவருடைய பேச்சிலே மயங்குகிறார்கள். அவருடைய பேச்சை அவர்கள் வியப்போடு அனுபவிக்கின்றார்கள். இந்த மனிதனைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லையே என்று சொல்லி வியப்போடு அவரை பிடிக்காமல் திரும்பி வருகின்றார்கள். இவர்கள் தங்களது அறிவை பயன்படுத்தவில்லை, மாறாக அனுபவத்தை பயன்படுத்தி இயேசுவின் வார்த்தையை அவருடைய இதயத்திலே ஏற்றவர்களாக திரும்பி வந்தார்கள். இன்றைய நாளிலே நாம் வாழுகின்ற இந்த ஒரு கால சூழ்நிலையிலே பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான மதங்கள், பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நமது உள்ளத்திலே எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பலர் பலவிதமாக பேசுவார்கள். நம்மிடையே பலர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மெசியா, இறைமகன், நல்ல ஒரு மனிதர், அற்புதத்தை செய்யக்கூடியவர் என்று பல்வேறு மக்கள்
தங்களது உள்ளார்ந்த அனுபவத்தை அவர்கள் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள், அனுபவித்திருக்கின்றார்கள். இந்த ஒரு அனுபவத்தின் மத்தியில் நமக்கு இயேசு யார்? நமது அறிவுக்கு எட்டாமல் நமது உள்ளத்தை நாம் பரிசோதித்து பார்க்கும் ஒரு அனுபவமாக இயேசு மாறுகின்றாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புனித அகஸ்தினாரின் வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். ஆரம்பத்திலே ஒரு பெரிய அறிவாளியாக, பல தத்துவங்களுக்கு முன்மாதிரியாக, பல்வேறு நிலைகளை எதிர்த்து நின்ற ஒரு மனிதனாக நாம் பார்க்கின்றோம். கடவுளை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளாத வாழ்வு வாழ்ந்தார். எனக்கு எல்லாம் தெரியும், உண்மை எனக்கு நன்றாகவே தெரியும், நான் அறிவேன் என்று சொல்லி தனது அகங்காரத்தோடு அறிவின் உச்சத்தோடு வாழ்ந்தவர். இதே நிலையில்தான் அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் வாழ்கின்றார்கள். அறிவிருக்கின்றது, ஆனால் மனமாற்றம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அகஸ்தினாரின் தாய் மோனிகாவுடைய தினந்தோறும் ஜபத்தினால், கண்ணீரினால் அகஸ்தினார் தனது வாழ்வின் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்கின்றார். கடவுளை அறிந்த ஒரு நாள் அவருக்கு ஒரு அனுபவத்தின் பயணமாக மாறுகின்றது. ஒரு நாள் அவர் ஒரு குழந்தையின் குரலை கேட்கின்ற வண்ணமாக, பல்வேறு குழப்பத்திற்கு ஆளான வண்ணமாக, அறிவு அவருக்கு கை கொடுக்காமல் உள்ளம் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு வாழுகின்ற ஒரு உணர்வை அவர் சந்திக்கின்றார். அப்பொழுது எடுத்து வாசி என்ற ஒரு வார்த்தை அவரது மனதை ஆட்கொண்டு அவரது மனதை பிதைத்து கொண்டிருக்கின்றது. அந்த பிதட்டலிலே அவர் மறைநூலை எடுத்து வாசிக்கின்றார். அந்த மறைநூலிலே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய இதயத்தோடு இதயம் வைத்து பேசுகின்றார். இதயத்தோடு இதயம் வைத்து அவர் ஒட்டி அந்த ஒரு கணமே அவருக்கு மனமாற்றத்தை கொடுக்கின்றார். பின்பு அவர் சொல்லுகின்றார், நான் உம்மை வெளியிலே தேடினேன், ஆனால் நீர் என் உள்ளத்தில் இருக்கின்றாய் என்று சொல்கின்றார். நம்முடைய வாழ்விலும் பல்வேறு நிலைகளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளியிலே தேடுகின்றோம். நமது உள்ளத்திலே அவர் இருக்கின்றார், நமது உள்ளத்திலே அவர் குடிகொள்கின்றார் என்று நாம் மறந்து விடுகின்றோம். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் நாம் ஒரு விழிகளைப் போல செயல்படாமல் அவரை பற்றி அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவரோடு உறவாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பது ஒரு தகவல் அல்ல, ஒரு உறவு. அவரது வாதம் அல்ல, அது ஒரு நம்பிக்கை. எனவே இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது இதயத்திலே ஏற்ற பிள்ளைகளாக, உண்மையை அறிந்த பிள்ளைகளாக, ஆண்டவரே நான் உன் அடிமை, என்னோடு பேசும், எனது வாழ்விலே நீர் வாசம் செய்யும் என்று ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே நாம் ஜெபித்து மன்றாடுவோம். இறைவனின் அபரிவிதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். எளிய குரல் தனி
கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். உழைக்கும் கரங்கள் ஒன்றென இணைவது விடியலின் ஆரம்பம். இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே. இசையொன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல்தனிலே.
வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.